மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து எங்கே வந்து மல்லிக்கிட்ட போயிடுவாரோ அப்படின்ற பயத்தில் வந்து ரேணுகா வந்து என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் ரேணுகா வந்து போட்டிருக்க பிளான் வந்து இவ்வளோ நாள் என் வாழ்க்கை எப்படியோ போச்சு, திருட்டு கும்பலோடு சேர்ந்து திருடி ஏமாற்றி இவ்வளோ நாள் இப்படி தான் நான் பொழைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு ஆளோட வந்து என்னோடய லைஃப்பை வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் வாழ்ந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். விஜய் வந்து எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சொத்து இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு நான் எதுக்கு போகணும், இதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை நான் தான். இதுக்கப்புறம் வந்து விஜய் கூட வந்து என்னோடய லைஃப்பை வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டு வந்து இதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு வந்து விஜய் எப்படியாவது வந்து மல்லிகிட்டைக்கு போக விடக்கூடாது அப்படின்றதுக்காக எப்பயும் டெய்லியும் வந்து நைட்டு பால் குடிப்பாங்கள்ல, அந்த பாலில் வந்து எப்படியாவது வந்து விஜய் அதில் வந்து தூக்க மருந்தை வந்து கலந்து வந்து கொடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் விஜய் வந்து அதை பாதி குடிச்சிட்டு மீதி கூட எனக்கு நான் அப்புறமா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதேதோ பண்ணி வந்து விஜயை வந்து மல்லிகிட்டிக்கு போகாத மாதிரி தூங்க வச்சுட்டாங்க. இப்போ வந்து விஜய் வந்து ரேணுகாவுக்கு பால் எடுத்துகிட்டு வராங்க. அதை வந்து இவ கீழே போட்டுடுறா. ரேணுகா வந்து கீழே போட்டுட்டதும் விஜய்க்கு ஒரு கிளாஸு இருக்காக்கு ஒரு கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராரு. இவளுக்கு கொடுத்த கிளாஸை வந்து இவ கீழே போட்டுட்டா. அதை துடைக்கிறதுக்காக வந்து விஜய் போகும்போது விஜய் குடிக்க பாலில் இருந்த பாலில் வந்து இவ வந்து மருந்தை வந்து கலந்துடுறா. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து நீ இந்த பாலை குடிச்சிக்கோ, நான் வேறு குடிச்சிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் வந்து ரேணுகா வந்து அதெல்லாம் கேட்கல. ஏன்னா வந்து அதில் தூக்க மருந்து கலந்துருக்கால, அதனால் வந்து நீ பாதி குடிச்சிட்டு கொடு விஜய், அதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிற மாதிரி பேசி வந்து விஜயை குடிக்க வச்சுட்டா. இப்போ விஜய் வந்து மயங்கிட்டார். தூக்கத்தில் அங்கேயே வந்து சோபா மேலே வந்து விழுந்துட்டார். அதுக்கப்புறமா வந்து இவ எழுந்து இவளோட ஆட்டம் சிரிப்பு எல்லாம் பார்க்கணுமே, இதுக்கப்புறம் நீ எப்படி விஜய்கிட்ட போகிற அப்படின்னு மல்லிகிட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். உன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? எந்த பொண்ணுக்கும் தான் உன் மேலே ஆசை வரும். நீ இந்த அளவுக்கு நல்லவனா, இந்த அளவுக்கு வந்து ஒய்ஃபை வந்து இந்த அளவுக்கு பார்த்துக்கிறேன்னா யார் வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து அவள் பாட்டுக்கு அவளே பேசிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இருக்கிற லைஃப்பை நான் வந்து உன் கூட ஷேர் பண்ணிவிட்டு உன் கூட வாழ்ந்தால் எப்படி இருக்கும், எல்லா வசதியும் இங்கே இருக்குது, இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், மல்லி மட்டும்தான் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, இதுக்கப்புறமா உன்னையும் மல்லியும் பிரிக்கிறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கா. இவ என்னடா வந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலையை பார்த்துட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கா. இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து ரேணுகா வந்து வந்தது வந்து சுருட்டின்னு போகணும், ஏதாவது வந்து பணத்தை அடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தா. இப்போ வந்து விஜய் மேலேயே இவளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்தது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நான் வந்து மல்லிக்குண்ணை கொடுக்க மாட்டேன், நானே உன் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து யோசிச்சுட்டா. இப்போ வந்து ரகு என்ன நினச்சிட்ருக்கான், ரகு அனுப்பிச்ச விஷயம் என்ன, விஜயை பழி வாங்கணும், அங்கேருந்து பணத்தை ஏமாற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த விஷயம் வந்து ரகுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து ரேணுகாவே ரகுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிடுவாளா விஜய் மேலே இருக்கிற ஆசையில்? இல்லை வந்து இந்த நடிப்புமே இது வந்து ஆசைப்படுறதுமே வந்து விஜயை ஏமாத்துறதுக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து இவளை எப்படி நம்புறதுன்னே தெரியல. நேற்று வரைக்கும் பணம் வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இன்றைக்கி வந்து விஜய் கூட சேர்ந்து வாழணும், விஜயும் மல்லியும் சேர்த்து விடக்கூடாது, இவங்க 2 பேரும் பிரிக்கணும், இதுக்கப்புறம் இதுதான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து செய்யறதுக்காகவே நிஷாவும் கதிரேசனும் இருக்காங்க. இவ சொல்கிறதெல்லாம் என்ன ஏதுன்னு கூட யோசிக்காமல் செஞ்சிட்ருக்காங்க. இவ வந்து எல்லாம் பிளான் பண்ணி பேசுகிறா, பிளான் பண்ணி பண்ணுறா அப்படின்னு தெரியாமல் இவ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வந்துட்டுருக்கா. ரேணுகா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வந்துட்டுருக்கான்னு இவங்க சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அது என்ன காரணம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது எதுவுமே இல்லாமல் விஜய் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வேற வந்து அங்கே விதவிதமாக சமைச்சு வெயிட் பண்ணிவிட்டு வாசல்லே உட்காந்து பார்த்துட்ருக்காரு. விஜய் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து என்ன இவ்வளோ வாசனையாக சமைச்சு வச்சுட்டா, இந்த வாசனையை போயிட்டு உங்கள் வீட்டுக்காரனை கூட்டிகிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாச்சிட்ருக்காரு. ஆனால் வந்து மல்லியை வந்து அதெல்லாம் வெக்கப்பட்டுட்டு அவர் வருவாருங்க அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிவிட்டு வாசல்லே பார்த்துன்னு இருக்காங்க. மல்லியை வந்து இந்த காத்துட்ருக்கிறது வந்து ஏமாந்து போயிடுவாங்க அப்படின்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ விஜய் வந்து மல்லிக்கிட்ட இப்போ நைட்டு சாப்பிட்றதுக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்போ வராமல் போனால் மல்லியில் அடுத்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியக்குறியாக இருக்குது. ஏன்னா வந்து எப்படியும் வந்து மல்லி வந்து எதுவும் சண்டை போகிறது கிடையாது, கேட்கவும் போகிறது கிடையாது. அவங்களே புரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கு ஏதோ வேலை இருந்திருக்கு அதனால் நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் சமாளிச்சிட்ருவாங்க. அப்படி இல்லையா மூஞ்சில் அடித்த மாதிரி ஏதாவது ஒன்று பட்டும் படாத மாதிரி சொல்லிடுவாங்க விஜய்கிட்ட. இப்போ விஜய் வந்து காலையில் எழுவாரா இல்லை வந்து இப்போயே எழுந்து வந்து மல்லிகிட்ட போவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றதே வந்து
ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ரேணுகா வந்து இப்படி பண்ணிட்டா. விஜய் வந்து இதுலேருந்து மீளுவாரா இல்லை வந்து ரேணுகா சொல்கிறதுக்கெல்லாம் ஆடிட்டு இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஏன்னா வந்து ரேணுகா வந்து ஆசைப்படுறது வந்து இப்போ வந்து விஜய் கூட வாழணும் அப்படின்ட்டு வந்து இவன் வந்து மல்லிகிட்ட நெருங்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கா. மல்லி வந்து இதுலேருந்து விஜய் எப்போ வருவார், வெண்பா எப்போ வருவா, எப்போ இவங்க கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர ரேணுகாவை என்ன பண்ணலாம், ரேணுகாவுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற விஷயத்தவே மல்லி வந்து மறந்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ரேணுகா தான். ரேணுகா பண்ணுறதுனால தான் வந்து இது அவள் தெரிஞ்சே பண்ணுறா. நம்ம இப்படியெல்லாம் பண்ணால் வந்து மல்லி வந்து எப்படியும் அஃபெக்ட் ஆகுவா, நம்ம விஷயத்துக்கு வந்து தலையிட மாட்டா அப்படின்றது வந்து ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து அவள் இந்த விஷயத்தெல்லாம் வேணும்னே பண்ணிகிட்ருக்கா. இப்போ வந்து மல்லியோட அண்ணாவுக்கு வந்து பணம் தேவைப்படுறதா இருக்குது. அவங்களுக்கு ஏதோ ஹாஸ்பிட்டல் சர்ஜரிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அண்ணி வந்து சொல்லிட்டு போனதுலேருந்து மல்லிக்கு அதே ஒரு யோசனை, இந்த பணத்தை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது. இதை விஜய்கிட்ட சொல்லுவாங்களா இல்லை வந்து கதிரேசன்கிட்ட நிஷா கிட்ட வந்து டீல் பண்ணி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது அப்படி வந்து பேசுனாங்கன்னா கண்டிப்பாக வந்து நிஷா வந்து இந்த டீலிங்கை வைப்பா. நீ விஜயை விட்டுட்டு போ, விஜய் மாமாவை விட்டுட்டு போனேன்னா நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை வந்து நான் தருவேன் அப்படின்ற மாதிரி வந்து டீலிங்கை கண்டிப்பாக வந்து நிஷா வைப்பா. மல்லி வந்து இதில் எது முடிவு எடுப்பாங்க அப்படின்றதுல தான் இருக்குது. விஜய் வேணுமா இல்லை வந்து இப்போது அவங்களோட அண்ணாவோட உயிர் வேணுமா அப்படின்றது. விஜய் மட்டும் இந்த நைட்டு போகலன்னா மல்லி வந்து கண்டிப்பாக வந்து மனசை விட்டுருவாங்க. மனசை விட்டுறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அவர் இங்கே வரமாட்டார். அவங்களோட லைஃப்பில் நமக்கு இடமே கிடையாது, அவங்கள நம்பி நம்ம நிற்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு வந்து மல்லிக்கு புரிஞ்சிடும். நம்ம எதிர்பார்க்குறது எதுவும் நடக்கிறதில்ல, காலம் என்ன பதில் சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் காலத்து மேலே பழியை போட்டுட்டு தனக்குள்ளேயே வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களே தவிர வெளியே காட்டவும் மாட்டாங்க. இந்த ரேணுகா ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா, விஜய் மேலே ஏன் இவளுக்கு திடீர்னு ஆசை வந்திருக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.